இதெல்லாம் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் சாத்தியம்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு பெண்ணா இருந்து 23 வயசுலயே நீதிபதி ஆகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு பழங்குடியின பெண் நீதிபதி ஆகிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. திருவண்ணாமலை மாவட்டம் புலியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீபதி, இவங்களுக்கு 23 வயது தான் ஆகுது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தின சிவில் ஜட்ஜுக்கான போட்டித் தேர்வுல வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாச ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த பொண்ணு ஜட்ஜ் ஆயிருவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு அரசு பணியில முன்னுரிமை இருக்கு. அந்த அரசாணையின் வழியில ஸ்ரீபதிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கீழே வர அரசு பணிகளுக்கு நம்ம தமிழ் வழியில கல்வி கற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க இல்லையா, அது கண்டிப்பா தேவை. அது மூலமா ஸ்ரீபதி பாஸ் ஆனதுல ரொம்பவே பெருமையா. அதுலயும் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பொண்ணு அந்த தேர்வு எழுதுற 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்த கையோட அப்படியே சென்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதி பாஸும் ஆயிட்டாங்க. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூசிலாந்துல ஒரு பழங்குடியின பெண் எம்பி ஆனதுக்கு இங்க உள்ள நிறைய நியூஸ் சேனல் பாராட்டு மலையா கூச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க நம்ம ஊர்லயே ஒரு பழங்குடியின பெண் படிச்சு ஜட்ஜ் ஆயிருக்கு. அதை பத்தி பெருசா எவனும் பேசவே இல்லை. யாரா நீங்களா?